விக்கிரவாண்டி தேர்தல் வந்து திமுகவுக்கு தான் முக்கியம், மத்த கட்சிகளுக்கு எல்லாம் இல்ல. விக்கிரவாண்டியில அதை பேசுறதுக்கான வாய்ப்பே இல்லையே. நம்ம வந்து அங்க போய் இத பத்தி எல்லாம் பேசுறதுக்கு எதுவுமே கிடையாது. அதனால மக்கள் இன்னும் வந்து என்ன நினைப்பாங்க, சரி நமக்கு கொண்டு வந்து காசு கொடுத்தாங்க, நம்ம ஓட்டு போட்டோமா. இப்ப திமுக ஜெயிச்சதுக்கு என்ன காரணம்னா கூட்டணி பலம். இத நம்ம சொல்லல, அதிமுகவே சொல்லிட்டே இருக்காங்க, கூட்டணி பலத்துல நீங்க ஜெயிச்சிட்டு இருக்கீங்க. அன்பு தமிழக பல்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நம்முடன் இன்று இணைந்திருப்பவர் ஊடகங்கள்ல தன்னுடைய கருத்தை ரொம்ப நிதானமாகவும் தெளிவாகவும் அதே சமயம் ஆணித்தரமாகவும் உண்மைகளை ஒன்று விடாமல் பாயிண்ட் பை பாயிண்டா சொல்லக்கூடியதில் வல்லவங்கன்னு சொல்லலாம். அவங்க திருமதி ராதாதேவர் மேம். அவங்களை வரவேற்பதில் பெருமிதம் அடைகிறோம். மேம் வணக்கம். மேம் வணக்கம். மேம், விக்கிரவாண்டி இடைத்தேர்தல்னாலே நமக்கெல்லாம் நல்லா தெரியும், எல்லாம் எப்படியா இருந்தாலும் ஆளுங்கட்சி ஜெயிப்பாங்க என்பதை எல்லாம் தாண்டி நாங்க போட்டியிடல அப்படின்னு சொல்லிட்டு இரண்டாம் மிகப்பெரிய கட்சியாக சொல்லப்பட்ட அதிமுக அந்த ரேஸ்ல இருந்து பின்வாங்கினாங்க. அப்ப இபிஎஸ் வந்து இந்த முடிவை வந்து எடுக்கும் போது நாங்க திமுகவுக்கு ஆதரவு அளிக்கிறோம் அப்படிங்கறத நேர சொல்லாம தான் பின்வாங்கினாரா? இல்ல, அப்படி சொல்ல முடியாது. திமுகவுக்கு ஆதரவு என்று சொல்ல முடியாது. அதுக்கு ரிசல்ட் முதல்ல தெரியும். ஏன்னா எல்லா தேர்தல்களையும் பாத்தீங்கன்னா இடைத்தேர்தல் என்பது ஆளும் கட்சிக்கு ஆதரவாகத்தான் போகும். அது அவருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஒன்று. இரண்டாவது வந்து இந்த இடைத்தேர்தலை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 1.5 வருஷம் தான் இருக்க போறாங்க இதுல ஜெயிச்சிருவாங்க. திருப்பி 2026 நம்ம எலெக்ஷன் சந்தித்தே ஆக வேண்டும். எதுக்கு இந்த 1.5 வருஷத்துக்காக நான் போய் மெனக்கடணும், செலவு பண்ணணும், அது தேவையில்லை அப்படின்னு அவர் நினைத்திருக்கலாம். இது ஒரு காரணமாகவும் நான் நினைக்கிறேன் நானு. சோ அதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம். விக்கிரவாண்டி தேர்தல் வந்து திமுகவுக்கு தான் முக்கியம், மத்த கட்சிகளுக்கு எல்லாம் இல்ல. ஏன்னா அவங்க மேலதான் பல அலிகேஷன், பல குற்றச்சாட்டுகள். அதனால அவங்க இல்ல, மக்கள் எங்கள் பக்கம் இருக்கிறாங்க அப்படின்னு அவர் ப்ரூவ் பண்றதுக்காகவே அவங்க இந்த எலெக்ஷன்ல நின்னு ஜெயித்தாகணும். தோத்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு அது ஒரு பெரிய அசிங்கமா இருக்கும். ஆனா இப்ப 1,20,000 வாக்குகள் அவங்க பெற்றிருக்காங்க. இப்ப பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2வதா வந்தவர் 50,000 தான் வாக்கு, அதுவும் பாமகவை சேர்ந்தவர். நாம் தமிழர் டெபாசிட்டே இழந்திருக்காங்க. இது வந்து ஒரு பெரிய வெற்றியா அவங்க கொண்டாடுறதுக்கு எதுவுமே இல்லை. ஏன்னா இது வழக்கமா நடக்கிறது தான். அவங்க ஜெயிச்சிருக்கிறாங்க. அங்க நடந்த சில விஷயங்கள், மக்களுக்கு என்ன கொடுக்க வேண்டுமோ அதை கொடுத்திருக்கிறார்கள். அதனால அவங்க ஜெயிச்சிருக்காங்க. அப்படிதான் நம்ம இதை பார்க்க முடியுமே தவிர இது பாஜகவுக்கு தோல்வி, அதிமுகவுக்கு தோல்வி அப்படின்லாம் சொல்றதுக்கு எதுவுமே கிடையாது. நீங்க 26ல நீங்க எலெக்ஷன்ல நிற்கும் போதுதான் உங்களுடைய மற்ற அதாவது இந்த அரசின் செயலாக்கம் எப்படி இருந்தது, செயல் எப்படி இருந்தது, இந்த 4-5 வருஷத்துக்கு எப்படி இருந்ததுன்றதுல அப்பதான் பேசுவாங்க. விக்கிரவாண்டியில அதை பேசுறதுக்கான வாய்ப்பே இல்லையே. நம்ம வந்து அங்க போய் இதை பத்தி எல்லாம் பேசுறதுக்கு எதுவுமே கிடையாது. அதனால மக்கள் இன்னும் வந்து என்ன நினைப்பாங்க, சரி நமக்கு கொண்டு வந்து காசு கொடுத்தாங்க, நம்ம ஓட்டு போட்டோமா அப்படிங்கிற நிலைமையில தான் இன்னுமே இருக்காங்க தமிழ்நாட்டுல. பெரிய அளவுல வந்து முன்னேற்றத்தை பற்றியோ வளர்ச்சியை பற்றியோ இல்ல உள்கட்டமைப்புகள் பற்றியோ வந்து சிந்திக்கிற அளவுக்கு மனநிலையில மக்கள் இருக்கிறார்களா என்று பார்த்தால் அது இல்லை. அதனால இவங்கதான் ஜெயிப்பாங்கன்றது ஏற்கனவே உறுதியான ஒரு விஷயம். அதற்கு எதற்கு மெனக்கடணும்னு சொல்லிட்டுதான் இபிஎஸ் விட்டிருப்பாரு. அதே மாதிரிதான் மற்ற எல்லா கட்சிகளுமே அப்படிதான் நினைச்சு விட்டுட்டாங்க. அப்படிதான் நான் இதை பாக்குறேன். இபிஎஸ்ஐ வந்து 6 முக்கிய அமைச்சர்கள் சந்தித்ததாகவும் இது மாதிரி ஒருங்கிணைப்பு வந்து அவசியம். ஏன்னா தொண்டர்கள் லெவல்ல ரொம்ப பலம் குன்றி போயிருக்காங்க, நிர்வாகிகள் வந்து உழைக்க கொஞ்சம் தயங்குறாங்க, அவங்களுக்கான உற்சாகம் தேவைப்படுது, ஒருங்கிணைப்பு அவசியம் அப்படிங்கிற ஒரு கருத்தை முன்னெடுத்ததாகவும் அதை தொடர்ந்து நேற்று நடந்த கூட்டத்துல சொல்றாரு, சிறுபான்மையினர் ஓட்டுகளை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க, எப்படியா இருந்தாலும் அவங்க ஒரு நாள் நமக்கு போட்டுருவாங்க அப்படிங்கிற ஒரு கருத்தை இபிஎஸ் முன்வைக்கிறார். இதை எப்படி பாக்குறீங்க? ஒருங்கிணைப்பு சாத்தியமா? ஒருங்கிணைப்புல அவர் யாரை வேணுங்கிறாரு, யாரை வேணாங்கிறாரு மேடம்? செல்லூர் ராஜு ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு. நீங்க அதை பாத்தீங்கன்னா ஒரு தெளிவாவே சொல்லியிருக்கிறாரு. மதுரையில மட்டும்தான் வாக்கு வங்கி வந்து அப்படியே இருந்தது, பிற இடங்கள்ல நாங்க எவ்வளவு வழியே போய் ஓட்டு கேட்டு கூட அது நடக்கல அப்படிங்கிற மாதிரிதான் பேசியிருக்காரு. இதை வந்து இபிஎஸ் அவர்கள் சொல்லல, வெளியில பேசல இதை பத்தி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார். இப்ப இந்த அதிமுகவுடைய தோல்விக்கு முழு காரணம் அதிமுக தான். எடப்பாடி அவர்கள் அதிமுகவை சேர்ந்தவர்கள் தான் காரணம். இப்ப திமுக ஜெயிச்சதுக்கு என்ன காரணம்னா கூட்டணி பலம். இத நம்ம சொல்லல, அதிமுகவே சொல்லிட்டே இருக்காங்க, கூட்டணி பலத்துல நீங்க ஜெயிச்சிட்டு இருக்கீங்க. இதேதான் அதிமுகவும் கூட்டணி பலத்துலதான் ஜெயிக்க முடியும். அவர்கள் பாஜக என்னும் ஒரு அதாவது அவங்க மத்தியில தான் அரசியல் இருக்கிறாங்க, இங்க இல்லையே. தமிழ்நாட்டுல இல்லாத ஒரு கட்சிக்கு எதிராக தான் நீங்க பேசிட்டு இருக்கிறீங்க. உங்க ஜெயக்குமாரா இருக்கட்டும், உதயகுமாரா இருக்கட்டும், இல்ல பிற கட்சி தலைவர்கள் எல்லாருமே என்ன பண்றாங்க, அண்ணாமலையை டார்கெட் பண்ணி தான் பேசிட்டு இருக்கிறாங்க. ஆனா அண்ணாமலை இங்க முதல்வரா இருக்கிறாரா இல்ல வேற ஏதாவது பொறுப்புல இருக்கிறாரா? எதுலயுமே இல்ல. இவர்கள் ஒரு முட்டாள்தனமான அரசியலை செய்யறாங்கன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா திமுக எப்படி ஜெயிச்சது?
அதிமுகவை எதிர்த்து அரசியல் செய்துதான் அவங்க ஜெயித்து வந்தாங்களே தவிர அந்த காலகட்டத்துல அவங்க பாஜகவை எதிர்த்து அரசியல் செய்யவே இல்லை. அப்ப இவங்க யாரை எதிர்த்து அரசியல் செய்யணும்? திமுகவை எதிர்த்து அரசியல் செய்யணும். திமுக செய்யும் தவறுகளை சுட்டி காட்டணும், போராடணும். நீங்க அது எதுவுமே செய்ய மாட்டேன்றீங்க. ரொம்ப தெளிவாக ஸ்டாலின் அவர்கள் எதிர்கட்சியா இருக்கும்போது சொன்னார், எதிர்கட்சிகள் அரசியல் செய்ய வேண்டும், அவையலா செய்வோம் அப்படின்னு அவரே கேட்டார். அதுல இபிஎஸ் எந்த அளவுக்கு அரசியல் செய்திருக்கிறார் நீங்க கொஞ்சம் எடுத்து பாத்தீங்கன்னா எதுவுமே இல்லை. இவங்க சும்மா பேருக்காக வந்து செய்யற மாதிரி இருக்கு. என்ன இதுல யோசனையா இருக்குன்னா, இப்ப இவர் விஜயபாஸ்கர் அவர்கள் கைது செய்திருக்காங்க. அது மாதிரி பல அதிமுக அமைச்சர்கள் மேல் வழக்குகள் எல்லாமே பதியப்பட்டிருக்கு. இவங்க பயப்படுறாங்களோன்னு தோணுது. எங்க டிஎம்கே வந்து நம்ம மேல கேஸ போட்டு உள்ள தள்ளிடுவாங்களோ, பிரச்சனை ஆயிடுமோ அப்படி எல்லாம் அவங்க பயந்துகிட்டு நிறைய பிரச்சனைகளை வந்து தொடவே மாட்டேங்கிறாங்க. சும்மா மேம்போக்கா பேசிட்டு போயிட்டே இருக்கிறாங்க. இது அதிமுகவின் அழிவிற்கு தான் வழிவகுக்கும். இப்ப இதே நம்ம ஜெயலலிதா அவர்கள் அம்மையார் இருந்தப்ப எப்படி அரசியல் இருந்தது நம்ம பார்க்கத்தான் செய்யணும். முழு மூச்சாக அவர் திமுகவை எதிர்த்தார். அவர் என்ன ஆனாலும் சரி திமுக வந்து எதிர்க்காம, அவர் கருணாநிதியை பேசிய பேச்சுக்கள் எல்லாம் நம்ம இன்னைக்கும் போய் எடுத்து பார்க்கலாம். அது சட்டமன்றத்திலையும் சரி வெளியிலையும் சரி அவ்வளவு பெரிய ஒரு கருத்துக்களை அவர் வைத்தார். அவர்களுக்கு எதிராக வந்து அரசியல் செய்தார், அவர்களுக்கு எதிராக போராட்டங்கள் நடத்தினார், அவர்களுக்கு எதிராக அவர் பேசாத பேச்சுக்களே இல்லைன்னு கூட சொல்லலாம். அதைத்தான் அவர் ஒரு தனித்தத்துவ தலைவராக காமிச்சது. இன்றைக்கு எடப்பாடி அப்படி செய்யறாரான்னு பாத்தீங்கன்னா இல்ல. அதுக்கு போக அவர் இரண்டாம் கட்ட தலைவர்களே கொஞ்சம் அடக்கிதான் வைக்கணும். அவங்க இந்த கட்சியின் அழிவுக்கு கொண்டு போய் விட்டுருவாங்க. ஏன் இவங்க பாஜக கூட்டணியை உடைச்சுக்கிட்டு வெளியில வந்தாங்க? உங்களுக்கு என்ன பிரச்சனை? அப்படி பாஜக இவர்களுக்கு என்ன துரோகம் செய்தது? உண்மையை சொல்லணும்னா இவங்கதான் அதை பத்தி யோசிக்கணும். பாஜக யோசிக்க வேண்டிய அவசியம் கூட கிடையாது. இவர்களுக்கு வந்து ஏதோ ஒரு காழ்ப்புணர்ச்சி இருக்கு. இப்ப பாஜக அவர்கள் தலைவரை தேர்ந்தெடுக்கிறாங்க, அது அவங்களுடைய உள்கட்சி பிரச்சனை. அண்ணாமலையா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், அது அவங்க எடுத்துக்குவாங்க. உங்களுடைய நோக்கம் என்ன? நீங்க இங்க ஆட்சிக்கு வரணுமா வேண்டாமா? இங்க வந்து நீங்க அரசியல்ல நிக்கணுமா வேண்டாமா? இதை முடிவு செய்து நீங்க கூட்டணி வச்சுக்கிட்டு அந்த கூட்டணியை பலப்படுத்தி கொண்டு போய்கிட்டே இருக்கணும். இரண்டாம் கட்ட தலைவர்கள் எல்லாம் பேச விட்டு நீங்க அவங்க சொல்றதுக்கெல்லாம் தலையாட்டிக்கிட்டு கேவலமா ஒரு அரசியல் நடத்துனீங்கன்னா மக்கள் கொஞ்ச நாள்ல நீங்க யாருன்னு கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, பாஜக ஒரு பெரிய சக்தியாக உருவெடுப்பதற்கு நீங்களே காரணம் ஆயிட்டீங்க இல்லையா? அது போக அவங்க மட்டும் உருவெடுத்தா பரவாயில்ல, நாம் தமிழர் கூட பக்கத்துல அப்படியே வளர்ந்துட்டு வராங்க. இதற்கெல்லாம் காரணம் அதிமுக என்னும் கட்சியின் தலைவர்கள், அவர் இரண்டாம் கட்ட தலைவர்களும் அவருடைய தலைவர் எடப்பாடியும் வந்து சரியாக அரசியல் செய்யாத ஒரு காரணத்தினாலதான். 2026 பொறுத்த வரைக்கும் இவர்களுக்கு பெரிய ஒரு அடி காத்து கொண்டு இருக்கிறது. இவர்கள் இப்படியே போய்கொண்டு இப்படியே பாஜகவை எதிர்த்து அரசியல் செய்து கொண்டிருந்தார்கள் என்றால் தமிழகத்தில் இவர்களை யாருமே சீண்ட போறது கிடையாது. இவர்கள் எவ்வளவு திமுகவை எதிர்த்து அரசியல் செய்கிறார்களோ, அவர்கள் செய்யும் தவறுகளை சுட்டி காட்டுகிறார்களோ அப்பதான். வெறும் எடப்பாடி மட்டுமே வந்து பேசிட்டு இருந்தா பத்தாது. போராட்டத்துல களத்துல இறங்கணுமா இல்லையா? நீங்க எங்க இறங்கி இருக்கிறீங்க? கள்ளச்சாராய சாவல சும்மா பேருக்கு ஒரு போராட்டத்தை நடத்திட்டு போயிட்டே இருக்கிறீங்க. இப்ப ஆம்ஸ்டாங் சேர்த்ததுக்கு என்ன பண்ணீங்க? அந்த மாதிரி அது எல்லா சவுக்கு சங்கர் இறந்ததுக்கு நீங்க குரல் கொடுத்தீங்க. ஆனா அதுக்கு மேல என்ன பண்ணிருக்கிறீங்க? நீங்க எல்லா விஷயத்திலையும் பாத்தீங்கன்னா இவர்கள் வந்து இவர்களுடைய நடவடிக்கை சரியாக இல்லை. இதே நீங்க கூட்டாக சேர்ந்து பாஜகவுடன் ஒரு இணக்கமான போக்கை கடைபிடித்து அவர்களோட சேர்ந்தே நீங்க அரசியல் பண்ணிருக்கலாமே. எதற்காக நீங்க வந்து அந்த அரசியலை வந்து விட்டுட்டு நீங்க தேவையில்லாம பேசிட்டு இருக்கீங்க? இப்ப வருகிற தேர்தல்ல ஒரு கூட்டணி வந்து இங்க பலம் இல்லாவிட்டால் ஜெயிப்பது கடினம். அது மும்முனை போட்டி என்பது திமுகவுக்கு தான் சாதகமா போய் முடியும். அது பாஜகவுக்கும் சாதகமா இருக்க போறதில்ல, அதிமுகவுக்கும் சாதகமாக இருக்க போவதில்லை. அது கண்டிப்பாக திமுகவுக்கு தான் சாதகமாக இருக்கும் என்பதுதான் என்னுடைய கருத்தாக இருக்கிறது. ஏன்னா ஓட்டு உங்களுக்கு ஸ்பிளிட் ஆகும் இல்லையா? ஏன்னா திமுகவோட கூட்டணி அப்படியே இருக்கு, அது எந்த வகையிலுமே உடையல. நீங்க எல்லாரும் இங்க இருக்கிற கட்சிகள் தான் உடைந்து போயிருக்கிறது. அப்ப இந்த கூட்டணி வந்து சரியில்லாட்டி அது 4 முனை போட்டியாக மாறுது. உங்களுக்கு ஒரு பக்கம் சீமான் வந்துடுறாரு, ஒரு பக்கம் அதிமுக வந்துடுறாரு, ஒரு பக்கம் பாஜக வந்துடுறாங்க. அப்ப அந்த ஓட்டு வந்து சிதறும் போது அது யாருக்கு வந்து சாதகம்னா கூட்டணி பலமாக இருக்கும் திமுகவுக்கு தான் சாதகமாக இருக்குமே தவிர மற்ற கட்சிகளுக்கு கிடையாது. இதையெல்லாம் யோசிச்சு ஒரு முடிவு எடுத்தாருன்னா எடப்பாடி அவர்களுக்கு நல்லது. பாஜக அவர்களை காப்பாற்றிக் கொள்வார்கள். ஏன்னா அவங்க மத்தியில இருக்கிறாங்க, அரசுல இங்க கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்துகிட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கு இல்லாட்டியும் ஒரு நாள் வந்து அவங்க ஆட்சியை பிடிக்கதான் போறாங்க. நீங்க இப்படியே இருந்தீங்கன்னா நீங்க தான் உங்களுக்கு தான் அது ஒரு பெரிய இழப்பாக இருக்க போகிறது. அண்ணாமலை எதிர்ப்பதனால் உங்களுக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது. இன்னும் சொல்லப்போனா அது உங்களுக்கு வந்து ஒரு சரிவாகத்தான் இருக்க போகிறது. நிறைய பேர் அதை ஏத்துக்க மாட்டாங்க. நீங்க அதை பேசுறதுனால ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஆளும் கட்சியின் தவறுகளை சுட்டி காட்டி அதை எதிர்த்து அரசியல் செய்தாலொழிய இவர்களின் வளர்ச்சி என்பது நடக்கவே போறது கிடையாது. வளர்ச்சி என்ன, வீழ்ச்சியாகத்தான் இருக்கும்.